Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. So, Sri Lanka நேற்று T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக விளையாட போகிற ஸ்குவாட். டீம் இந்தியா நியூஸ் பொறுத்த வரைக்கும் 2 நாள் முன்னாடி பிளேயர்ஸ் ஸ்ரீலங்கா ரீச் ஆகிட்டாங்க. கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் நாயர் அண்ட் ரயன் டெண்டஸ்காட்டே 2 பேரையும் அசிஸ்டன்ட் கோச்சஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாய்ராஜ் பகதுலே இந்தியா முன்னாள் லெக் ஸ்பின்னரை இன்டரிம் போலிங் கோச்சாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திலீப் ஃபீல்டிங் கோச்சாக கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு தகவல் இருக்குது. அண்ட் மார்னி மார்க்கல் ஸ்ரீலங்கா டூர் முடிஞ்ச பிறகு போலிங் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. மற்ற கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஸ்ரீலங்கா டூர் முடிஞ்ச பிறகு ஃபைனலைஸ் ஆவாங்க அப்படின்னு தகவல். ஸோ போலிங் கோச் பற்றி பேசும்போது நான் எல் பாலாஜி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் மார்னி மார்க்கல் அப்படின்னு தகவல். எல் பாலாஜி பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கேகேஆருக்காக கம்பீர் கேப்டன்சியில் விளையாடிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எல் பாலாஜியுடைய கரியர் ஜேர்னி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இம்ப்ரெசிவான ஜேர்னி. ஏன்னா 2002 கங்குலி கேப்டன்சியில் ஓடிஐ டெபியூ பண்ணார். ரொம்ப சுமாரான ஸ்டார்ட். அந்த பயலாட்ரல் சீரீஸில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக 10 ஓவரில் 72 ரன் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு டெஸ்ட்லேயும் கங்குலி கேப்டன்சியில் டெபியூ பண்ணார். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆஸ்திரேலியாவில் டெபியூ. ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸில் நல்லா பண்ணி அதே டூரில் ஓடிஐஸ்லையும் கம்பேக் பண்ணார். ஸோ அந்த டூரில் ஓவராலாக நல்லா பண்ணார். அண்ட் அதன் பிறகு அந்த சம்மரில் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சீரீஸ் 2 ஃபார்மேட்லேயும் பாகிஸ்தானில் நல்லா விளையாடினார். கிட்டத்தட்ட 2005 வரைக்கும் கங்குலி கேப்டன்ஸில் ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஃபாஸ்ட் பவுலராக இந்தியாவுக்கு இருந்திருக்காரு. அண்ட் அதன் பிறகு ஒரு எதிர்பாராத பேக் இன்ஜுரி. ஒரு 3 வருஷமாக கிரிக்கெட் ஆக்ஷன்லேயே அவர் கிடையாது. டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் விளையாடல, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் விளையாடல. அண்ட் சர்ப்ரைஸாக ஐபிஎல் இனாகரல் சீசனில் அவர் கம்பேக் கொடுக்குறாரு. போலிங் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக வேறு விதமாக மாறி இருந்தது. பட் அந்த சீசனில் சிஎஸ்கேக்காக ஹேட்ரிக் எடுத்து இந்தியாவுக்கும் கம்பேக் பண்ணுறாரு. ஐபிஎல்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. 2012 வரைக்கும் இந்தியாவுக்காகவும் விளையாடுறாரு, ஐபிஎல்லையும் விளையாடுறாரு. 2012 கடைசியாக கேகேஆருக்காக விளையாடி அவருடைய கரியரை முடிக்கிறாரு. ஸோ அந்த 3 வருஷம் கழித்து அவர் பவுன்ஸ் பேக் பண்ண விதம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கரியர் ஜேர்னியில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டபன் பிளேயர், கிரிக்கெட்டர், யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் அந்த ஸ்டாட்ஸ்லாம் பெருசாக படிக்கலை. பட் அது நடக்கலை. பட் ஸ்டில் மார்னி மார்க்கலும் ஒரு நல்ல பிக் தான் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இப்போது ஸ்ரீலங்கா ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சரித் அஸ்லங்கா நியூ கேப்டன், துஷ்மந்தா சமீரா, தினேஷ் சண்டிமல் விக்கெட் கீப்பர், அபிஷ்கா ஃபெர்னாண்டோ, பினுரா ஃபெர்னாண்டோ, வனிண்டு ஹசரங்கா, குஷால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர், கமிண்டு மெண்டிஸ், பத்தும் நிசங்கா, மதிஷா பத்திரானா, குஷால் பெரேரா விக்கெட் கீப்பர், தஷுன் சனகா, மஹீஷ் தீக்ஷனா, நுவான் துஷாரா, துனித் வெலாலகே, ஷமிண்டு விக்ரமசிங்கே. ஸோ இதுதான் ஸ்ரீலங்கா ஸ்குவாட். பெருசாக சாப் அண்ட் சேஞ்ச் கிடையாது. எக்ஸ்பெக்டட் பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக பெர்ஃபார்ம் பண்ணால் இந்தியாவுக்கு டஃப் கொடுக்க முடியும். ஸோ அதன் காரணமாக நம்பி சில பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம். ஸோ தெரிஞ்ச பிளேயர்ஸ், தெரிஞ்ச கண்டிஷன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எல்லாமே ஃபேவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஐசிசி கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ரீலங்காவை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் அரசியல் நிறைய இருக்குது அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்ரீலங்கா பண்ண வேண்டியது ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஒரு டீமாக விளையாடினா ஆப்பனன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், டஃப் கொடுக்கலாம். ஸோ அதை பண்ணாங்கன்னா டஃப் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் இந்தியா வின் பண்ணுவாங்க 2-1 அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ், இந்தியாவுடைய கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் பற்றி அண்ட் இந்த ஸ்ரீலங்கா ஸ்குவாட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.